வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் அன்பர்களே. கெட்ட பழக்கம் அப்படின்னு கூட தெரியாம இப்போ நம்ம கெட்ட பழக்கத்துக்கு பல பேர் இப்போ அடிமையாயிட்டு இருக்கோம். சூயிங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சூயிங்கம் சாப்பிட்றதுனால அளவா சாப்பிட்டா தப்பு இல்லை, பட் நம்ம யாரும் அளவா சாப்பிட்றது இல்லை. சூயிங்கம் மெல்றதுனால உடம்புக்கு பல பாதிப்புகள், பல கெட்ட பாதிப்புகள் ஏற்படுது. நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூயிங்கம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூயிங்கம், போர் அடிச்சாலும் சூயிங்கம் மெல்றது ஒரு பழக்கமா இப்ப இருக்கிற இளைஞர்களும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பாக்குறோம். நானும் ஒரு காலத்துல அதை பண்ணிருக்கேன். பட் அதனால எவ்வளவு கெடுதிகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க சாப்பிடுற அளவை இல்ல மெல்றத குறைச்சிப்பீங்க. இந்த சூயிங்கம் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா 2வது உலக போறப்போ அமெரிக்கா ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்க்காலத்துல பாத்தீங்கன்னா புகை அதிகமா இருக்கும், தூசி அதிகமா இருக்கும். ஸோ அதுல இருந்து கண்ணுல இருந்து தண்ணி வராம இருக்கிறதுக்கு இந்த சூயிங்கம் சாப்பிட்டு மெல்லும் போது மென்னுட்டே இருக்கிறதுனால அந்த வாய் அசைவு கொடுக்கறதுனால கண்ணுல இருந்து வர தண்ணி அளவு குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் கட் பண்றவங்க கூட இங்க வாயில சூயிங்கமோ இல்ல மென்னுகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணுல இருந்து வர தண்ணி நேச்சுரலா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் சூயிங்கம். பட் இப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சூயிங்கம் இருக்கிறது சூயிங்கம் மெல்றது பிளஸ் சூயிங்கம் மெல்றதுன்றதோட கடையில எங்க பார்த்தாலும் சூயிங்கம் தான் அதிகம் விற்கிறாங்க. ஸோ சூயிங்கம் சாப்பிடுறதுனால பல விஷயங்கள், பல கெட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்கு நடக்குது. முக்கியமா நம்ம குடல் பகுதிகள் ரொம்ப வீக் ஆகுது, பழுதடையுது. இந்த குடல்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ வில்லைன்னு சொல்லுவாங்க. உள்ள குடலுக்குள்ள நீங்க சாப்பிடுற பொருட்கள்ல இருந்து இருக்கிற ஒரு சத்து பொருட்களை உடம்புக்கு அப்சார்ப் பண்ற விஷயம் அந்த மைக்ரோ வில்லை பண்ணுது. ஸோ இந்த நம்ம சூயிங்கம் சாப்பிடுறதுனால அதுல இருக்க கெமிக்கல்ஸ் போய் அந்த மைக்ரோ வில்லையோட அதோட செயல்திறனை அதிக அளவு குறைச்சிடுது. பிளஸ் நம்ம சாப்பிடுற பொருள்கள் இருக்கிற ஊட்டச்சத்து போய் நேரடியாக நம்ம உடம்புல சேர்றது இல்லை. ஸோ இந்த சூயிங்கம்ல பாத்தீங்கன்னா டைட்டேனியம் டை ஆக்சைடு, அசிசல்வேம் பொட்டாசியம், அஸ்பார்டைம், கார்ன் சிரப், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், இந்த மாதிரி பல தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அண்ட் டைஸ், உடம்புக்கு பல லெவல்ல டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் டைஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க சாப்பிடுறதுனால பல நோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க, உங்க கல்லீரல் வீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பல விதமான கேன்சர்ஸ், லுக்கீமியா, லிம்போமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதா ஆய்வுல இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா தைராய்டு சுரபியை அது செயல்திறனை ஒரு 40% இருந்து 50% குறைக்கிறதாவும் இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூயிங்கம் நம்ம சாப்பிடுறதுனால நம்ம குடல்ல பல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பயோம்னு சொல்லுவோம், பல கிருமிகள், நல்ல கிருமிகள் இருக்கு. ஸோ அந்த நல்ல கிருமிகள் இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடுற பொருள் சரியா செரிமானமாகி நம்ம வயிற்றுல ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ், சூயிங்கம்ல இருக்க கெமிக்கல்ஸ் உள்ள போய் அந்த மைக்ரோ பயோமை கெடுத்துருது. ஸோ கெடுத்து நம்மளோட கட்டை வீக் ஆக்கிடுது, குடல் பகுதியை வீக் ஆக்கிடுது. ஸோ பல பேர் இந்த சூயிங்கம் மெல்றதுக்கு ஒரு காமன் காரணம் பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றம். ஸோ அந்த வாய் துர்நாற்றம் ஏன் காமனா வருதுன்னா டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற நீரளவு குறையறதுனால. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வாய் துர்நாற்றம் இருக்குன்னா லெமன் வாட்டர், நீங்க தண்ணியில ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சு அதை குடிச்சீங்கன்னா வாய் துர்நாற்றம் குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நேச்சுரலா குறையறதுக்கு நல்ல ஒரு விஷயம் அது. ஸோ அளவா சாப்பிடலாம், நான் சாப்பிட வேணாம்னு சொல்ல, பட் அதே ஒரு பழக்கமா நம்ம ஆக்கிக்க வேண்டாம். ஆக்கிக்கிட்டா கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு கெடுதிகள் உங்க உடம்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சூயிங்கம் அளவா சாப்பிடுங்க. சூயிங்கம்னால வர நோய்களையும் அதனால வர கெட்ட விஷயங்களையும் தவறுங்க. நன்றி.